Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி திருச்சி மாநகரில் இராணுவ திடலில் தேசம் காக்கும் இராணுவ வீரர்களுக்கு சல்யூட் என்ற தலைப்பில் சிந்தூரி ஆபரேஷன் போரில் இந்தியாவிற்காக வீரம் காத்த இராணுவ வீரர்களுக்கு சல்யூட், ஜெய் ஹிந்த் சல்யூட் என்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடாக திருச்சி மாநகரில் இராணுவ மைதானத்தில் ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறோம். புதுடில்லியிலிருந்து தலைவர்கள் பேச வர இருக்கிறார்கள். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், திரு சுரேஷ் ஹெக்டே மற்றும் டெல்லி தலைவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த மேனாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், மேனாள் ஒன்றிய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்பு, சல்யூட், ஜெய் ஹிந்த் சல்யூட் என்ற தலைப்பில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இரண்டாவதாக, ஒன்றிய அரசு ரிசர்வ் வங்கி ஒரு வழிகாட்டுதலை தேசத்தில் உள்ள எல்லா வங்கிகளுக்கும் அனுப்பியிருக்கிறது. என்னவென்றால், ஒரு நகையை அடகு வைக்க வேண்டும் என்றால் அந்த நகையுடைய பூர்வீகத்தை, ரசீதை காட்ட வேண்டும். எப்பொழுது வாங்கினார்கள், எங்கு வாங்கினார்கள், இந்த நகை எப்படிப்பட்ட நகை என்று. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய பாட்டனோ பாட்டியோ முப்பாட்டனோ முப்பாட்டியோ நம்முடைய குடும்பத்தில் நகைகளை வைத்துவிட்டு அல்லது கொடுத்துவிட்டு சேமிப்பாக அது இருக்கும். ஆனால் 100 ஆண்டுகளாக நகைகள் வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு விவசாயி அதை எடுத்துக்கொண்டு போய் எப்படி பில் தாக்கல் பண்ண முடியும்? அப்படி ஒரு பில் காட்டினால்தான், ஆதாரம் காட்டினால்தான் நாங்கள் நகையை வைத்துக்கொள்வோம் என்றால், இந்த ஏழை எளிய மக்கள் மீது, குறிப்பாக கிராமங்களில் உள்ள மக்கள் மீது எவ்வளவு பெரிய சுமையை ஒன்றிய அரசு சுமத்துகிறது என்று இதைவிட முன்னுதாரணம் எதுவும் எடுக்க முடியாது. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும். எப்பொழுதும் உள்ளது போல் நகையை கொடுத்தால் நகை உரிமையாளருக்கு கடன் அளிக்க வேண்டும். கூட்டுறவு வங்கிகளுக்கும் மற்ற தேசிய வங்கிகளுக்கும் நிதித்துறை இதை ஆணையாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். மூன்றாவதாக, இன்று உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதை வரவேற்கிறோம். எப்பொழுதெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பங்கம் வருகிறதோ, அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த வரிசையில் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் தவறு செய்தால் அந்த துறை மீதோ அரசு மீதோ எப்படி குற்றம் சாட்ட முடியும்? ஏற்கனவே டாஸ்மாகில் தவறு செய்தவர்கள் 41 நபர்களுக்கு மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, விசாரணையில் இருக்கிறது. இதற்காக ஏன் அமலாக்கத்துறை ஒரு துறை மீது எஃப்ஐஆர் போட முடியும் என்ற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள். இது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.